அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லா. இன்ஷா அல்லாஹ் நம்ம இன்னைக்கு பார்க்க போற சப்மிட்டர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் ஆர்டிக்கல் வந்து 2009 வருடம் ஜூன் மாதத்தோட வெளியீடு. ஆர்டிக்கலோட தலைப்பு நம்மளோட வாழ்க்கையில கடவுளை கண்டு அறிதல். ஸோ ஃபைண்டிங் காட் இன் ஆர் லைஃப்ஸ். வானங்கள் மற்றும் பூமியின் ஆட்சியையும் இன்னும் கடவுள் படைத்திருக்கும் எல்லா பொருட்களையும் அவர்கள் காணவில்லையா அப்படின்னு சூரா 7 வசனம் 185 நல்லா நம்ம கிட்ட வந்து கேக்குறாங்க. இந்த உலகத்துல நிறைய மக்கள் தன்னை வந்து எந்த மதத்திலையும் சேர்த்து கொள்ளாம எந்த மத சார்ந்த நம்பிக்கையும் இல்லாம இருக்கக்கூடிய நிறைய மக்கள் இருக்காங்க. ஆனா அவங்க வந்து படைப்புகளுக்கு பின்னாடி, இந்த எல்லா படைப்புகளுக்கும் பின்னாடி ஏதோ ஒரு சக்தி வந்து இருக்கு அப்படின்றத வந்து நம்புறாங்க. ஆனா எந்த ஒரு மதத்தையும் வந்து சாராம வந்து இருப்பாங்க. சோ நம்மளை படைத்தவர் கண்டிப்பா வந்து ஒருத்தர் இருக்காரு. நம்மளோட அறிவுக்கு அப்பாற்பட்ட அறிவு நிறைந்த இன்டெலிஜென்ட்டான ஒரு டிசைனர், ஒரு வடிவமைப்பாளர், ஒரு கிரியேட்டர் ஒருத்தர் வந்து இருக்காரு. இல்ல அவங்களோட விளக்கத்துல அவங்க எல்லாம் வந்து எப்படி சொல்றாங்களோ அப்படி வந்து ஒரு கடவுளை வந்து அவங்க கடவுளோ இதுல ஒரு இதை வந்து அவங்க வந்து நம்புறாங்க. ஏதோ ஒண்ணு இருக்கு, அது அவங்க கடவுள்னு சொல்லனா கூட ஏதோ ஒண்ணு இருக்கு, இதெல்லாம் படைச்சது வந்து இருக்கு, ஒருத்தர் இருக்காரு அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையில வந்து இருப்பாங்க. சோ இந்த மாதிரி நம்பிக்கைக்கு அவங்க எப்படி வராங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஸோ அவங்க வந்து அவங்கள பத்தி வந்து சிந்திக்கிறாங்க, அவங்கள சுத்தி இருக்கிற விஷயத்த பத்தி சிந்திக்கிறாங்க. வானங்கள் ஸ்கை பாக்குறாங்க, வானத்தை பாக்குறாங்க, பூமியை பாக்குறாங்க, அதுல படைத்திருக்கும் எல்லா விஷயங்களையும் பாக்குறாங்க. இப்போ இதுல இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாத்தையும் பாக்குறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் பார்க்கும்போது ஸோ இது எல்லாமே படைக்கப்பட்டிருக்குன்னா அப்போ கண்டிப்பா ஒரு படைப்பாளர் வந்து இருக்காங்க. இது எல்லாமே வந்து தானாவோ ஒரு எதிர்ச்சியாவோ இல்ல ஒரு விபத்து மூலியமாவோ இது எதுவுமே வந்து ஏற்படுறது கிடையாது. அப்படி ஏற்படல, யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்ற நம்பிக்கையில இருக்காங்க. அது மாதிரி ஒருத்தர் தான் வந்து இந்த ப்ரொஃபசர் எட்வின் காங்க்லின் அப்படின்றவரு. அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இதை நம்ம முன்னாடியே வந்து கேள்விப்பட்ட ஒரு விஷயம் தான். ஸோ இந்த எக்ஸ்ப்ளோஷன்ல இந்த இந்த படைப்பு எல்லாமே வந்து உயிரினம் வாழ்க்கை துவங்கினது எல்லாமே ஒரு விபத்துலதான் அப்படின்னு நம்ம வந்து சொன்னோம் அப்படின்னா அது எதுக்கு சமமானதுன்னா, ஒரு பிரிண்டிங் ஷாப்ல ஒரு பிரிண்ட் பண்ற கூட கடையில வந்து ஒரு வெடி விபத்து ஏற்பட்டு அதுல இருந்துதான் வந்து டிக்ஷனரி உருவாச்சு அப்படின்னு சொல்றது எந்த அளவுக்கு வந்து ஏத்துக்கவே நம்மளால முடியாத முட்டாள்தனமா இருக்குமோ அது மாதிரிதான் வந்து இதுவும் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றாரு. சோ இதுல நம்மளுக்கு ஒன்னும் வந்து ஆச்சரியமூட்டக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, அறிவியலும் இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுது. அதாவது வெளியில எந்த விஷயமுமே இல்லாம எதுவுமே இல்லாததுல இருந்து இது உருவாயிருக்காது. ஒரு வெளியில இருந்து ஒருத்தர் உருவாக்காம இந்த மொத்த பிரபஞ்சமும் உருவாகி இருக்க முடியாது அப்படின்றத வந்து அறிவியலும் வந்து உறுதி செய்யுது. அதுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டா நம்ம இப்ப பாக்குறதுதான் வந்து வெப்ப இயக்கவியல் விதியோட அதோட முதல் விதி. ஸோ இதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, சக்தி எனர்ஜி, அதாவது இந்த சக்தி அப்படின்றது வந்து நம்ம வந்து மாத்ததான் முடியுமே தவிர ஒரு உருவத்துல இருந்து இன்னொரு உருவத்திற்கு வந்து நம்ம அதை வந்து மாற்ற முடியுமே தவிர நம்மளால வந்து அதை வந்து உருவாக்கவோ அழிக்கவோ முடியாது அப்படின்றதான் அந்த முதல் விதி வந்து சொல்றது. சோ ஒரு சக்தி அப்படின்றத நம்மளால வந்து உருவாக்க முடியாது அப்படின்னு சொன்னா அப்ப எதுவுமே இல்லாததுல இருந்து இது வந்து இந்த பிரபஞ்சம் வந்து உருவாகி இருக்க முடியாது. அப்ப ஏதோ ஒரு சக்தி இருந்தனாலதான் அந்த சக்தியில இருந்து இது வந்து உருவாகி இருக்கு அப்படின்றத நம்மளுக்கு வந்து இதுல இருந்து நம்மளுக்கு வந்து எளிமையா வந்து புரியுது. இது மூலியமா இது நம்மளோட படைப்புக்கு வந்து ஒரு தொடக்கமும் அதை வந்து தொடங்கியவரும் அதை செய்தவரும் ஒருத்தர் இருக்காரு அப்படின்றத நம்மளுக்கு எல்லாமே தெளிவா வந்து புரியுது. சோ இந்த படைப்புல யாரு வந்து இன்வால்வ் ஆயிருக்கா, இதை யாரு படைச்சது, யாரு செஞ்சது அப்படின்னு நம்ம வந்து பாக்குறோம். நம்ம வேதங்கள் எல்லாத்தையும் படிக்கும் போது நம்மளுக்கு தெரியுது நம்மளை படைத்தவர் வந்து ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நம்ம வந்து ஒவ்வொரு வேதத்திலையும் ஒவ்வொரு பேர் வச்சுக்கிட்டாலும்
அதை காட்னு சொன்னாங்க, இங்கிலீஷ்ல காட்னு சொன்னாலும் சரி, அல்லான்னு சொன்னாலும் சரி, யஹ்யான்னு சொன்னாலும் சரி, ஜெஹோவான்னு சொன்னாலும் சரி, இல்ல எந்த விதமான பேர் சொல்லி நீங்க அழைத்தாலும் சரி, படைப்பாளர் அப்படின்றவர் ஒருத்தர் தான். இவரை ஒருத்தரை மட்டும்தான் நம்ம எல்லாருமே வந்து வணங்கணும். இதுதான் வந்து ஆரம்ப காலங்கள்ல இருந்து இப்போ வரைக்கும் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட முதலும் மற்றும் மிகப்பெரிய கட்டளையுமா வந்து இதுதான் இருக்கு. ஸோ அல்லாவோட எல்லா வேதங்கள்லயுமே வந்து கடவுள் நம்மளுக்கு கொடுத்த எல்லா வேதங்கள்லயும் இதுதான் வந்து அல்லாஹ் வந்து எடுத்து நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ பழைய ஏற்பாடுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டியூட்ரானமி 6ல வந்து 5வது வசனத்துல இஸ்ரேலோட மக்களுக்கு வந்து சொல்றாங்க, உங்களுடைய கடவுள் வந்து ஒரே கடவுள் தான். அதனால உங்களோட முழு மனதோடும், உங்க முழு இதயத்தோடும், முழு மனதோடும், உங்களோட முழு சக்தியை கொண்டு நீங்க அவரை தான் வணங்கணும் அப்படின்னு பழைய ஏற்பாட்டுல வந்து சொல்லியிருக்காங்க. அதே புது ஏற்பாட்டுலயும் அதே மாதிரி ஒண்ணுதான் எல்லாம் நம்மளுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து மிகப்பெரிய வந்து ஒரு கட்டளையா வந்து இருக்கு. ஸோ அவங்க அப்போ ஜீசஸ் கிட்ட வந்து ஒருத்தவங்க வந்து கேக்குறாங்க, இருக்கிறதுலயே ரொம்ப முக்கியமான கட்டளை வந்து எது, கொடுக்கப்பட்ட கட்டளைகள்லயே ரொம்ப முக்கியமானது வந்து எது அப்படின்னு வந்து கேட்கப்படுது. ஸோ அப்போ அவர் வந்து சொல்றாரு, என்னது ரொம்ப முக்கியமான ஒண்ணா நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான், அதாவது இஸ்ரவேலோட மக்களே உங்களுடைய கடவுள் வந்து ஒரே கடவுள் தான் அப்படின்னு சொல்றதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு ஜீசஸ் அவங்களுக்கு மறுமொழி அளிக்கிறாரு. இத வந்து நம்ம மார்க்ல வந்து 12ல 28ல இருந்து 29 வரைக்கும் நம்ம வந்து பாக்குறோம். ஸோ பழைய ஏற்பாடுன்றது வந்து இதுக்கு முன்னாடி வந்த எல்லா ஸ்கிரிப்சர்ஸோடையும் சேர்த்தது. ஸோ புதிய ஏற்பாடு நம்மளுக்கு வந்து பைபிள் நம்மளுக்கு வந்து தெரியுது. ஸோ மொத்த ஸ்கிரிப்சர்லயுமே இது வரைக்கும் வந்து எல்லா வேதங்கள்லயுமே வந்து அல்லாஹ் வந்து என்ன தெளிவா சொல்றாங்க அப்படின்றது நம்மளுக்கு இது வந்து புரிஞ்சு. கடவுள் யாரு, அது யாரு, அது மட்டும் இல்லாம அது ஒரே ஒருத்தர் தான் அப்படின்றது நம்மளுக்கு எல்லாமே தெரியுது. ஸோ இதுலயே வந்து ஜீசஸ்க்கு வந்து இந்த மாதிரி எந்த சக்தியும் கிடையாது. அவர் வந்து கடவுளோட மகனும் கிடையாது. இவங்க சொல்ற மாதிரி இந்த திருத்துவ கொள்கையிலையும் இது வந்து எதுவுமே வராது அப்படின்றது நம்மளுக்கு வந்து புரியுது. ஸோ இப்ப நம்ம கிட்ட வந்து ஒவ்வொரு வார்த்தையும் கட்டமைக்கப்பட்டு அதை எதையுமே ஒரு வார்த்தையை கூட ஒரு லெட்டரை கூட நம்ம வந்து எடுக்க முடியாத அசைக்க முடியாத அளவுக்கு கட்டமைக்கப்பட்ட ஒரு புத்தகத்தை ஒரு வேதத்தை எல்லாம் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுல இருக்கிற ஒவ்வொரு எழுத்துமே வந்து நல்லா பார்த்து பார்த்து எண்ணி வச்சிருக்கிறது கடவுள் கிட்ட இருந்து நம்மளுக்கு வந்து வந்தது. ஸோ இந்த வேதமானது நம்முடைய படைப்பாளர் கிட்ட இருந்து மனித குலத்திற்கு வந்த ஒரு வேதமா இருக்கு. அதான் நம்மளுக்கு வந்து நம்ம குரானா இப்பதான் வந்து நம்ம வச்சிருக்கோம். ஸோ இது வந்து இதுக்கு முன்னாடி வந்து எல்லா வேதங்களையும் சரி சூப்பர் செட் பண்ணி அதோட பெர்ஃபெக்டா நமக்கு அல்டிமேட் கடைசியா இறுதி ரெஃபரன்ஸா நம்மளுக்கு வந்து இப்போ குரானை வந்து எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ முன்னாடி வந்து நம்ம வந்து காஸ்பல் கொடுத்தோம், அவங்களுக்கு வந்து வழிகாட்டலையும் ஒளியையும், அது மட்டும் இல்லாம முன்னாடி வந்த வேதங்கள் எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ற மாதிரி, தோராவ் எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ண உறுதி செய்யற மாதிரி அதை கொடுத்தோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே வந்து மக்களை வந்து நேரான பாதையில வந்து அவங்களுக்கு வழி நடத்துறதுக்குதான். ஸோ காஸ்பல்ல பெற்றுக்கொண்ட மக்கள் வந்து எப்படி வந்து தீர்ப்பளிக்கணும் அப்படின்னா, அல்லாஹ் அதுல வந்து என்ன சொல்லி கொடுத்துருக்காங்களோ அவங்களோட வெளிப்பாடுகள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதுபடிதான் நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கையை நடத்தணும். நம்மளோட சட்டங்களும் அதுக்கேற்ற மாதிரிதான் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் எல்லாம் நம்மளுக்கு வந்து குரானை வந்து கொடுக்குறாங்க. ஸோ குரான் அப்படின்றது வந்து இதுக்கு முன்னாடி வந்து எல்லா வேதத்தையும் ஒற்று மொத்தமா அது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி அதை வந்து சூப்பர் சீட் பண்ற மாதிரி. ஸோ இப்போ நம்ம வந்து அதை ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துக்கலாமே தவிர அதை நம்ம ஃபாலோ பண்ண தேவையில்லை. நம்ம ஃபாலோ பண்றதுக்கு வந்து குரான் தான் வந்து இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து எதை ஃபாலோ பண்ணணும், எதுபடி நம்மளோட சட்டங்கள் அமைக்கணும், நம்ம வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா குரான் படி தான் நம்ம வந்து வாழணும். ஸோ நம்ம இஷ்டத்துக்கு நம்மளோட ஆசைகள் படி நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கையை வந்து அமைச்சுக்க கூடாது. எல்லாம் நம்மளுக்கு இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு குரான்ல சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுபடிதான் நம்ம வந்து நடக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் எல்லாம் வந்து சட்டங்களையும் ஒவ்வொரு இதோட வழிமுறைகளையும் நம்மளுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாம் நாடி இருந்தா எல்லாரையுமே வந்து ஒரே குரூப்பா வந்து சமூகமா ஆக்கியிருக்க முடியும்.
ஆனா அல்லாஹ் வந்து நம்மள வந்து சோதனைக்கு வந்து உள்ளாக்குறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சோதனைகள் இருக்கு. சோ நம்ம எல்லாருமே வந்து எதை நோக்கி போட்டியிடணும் அப்படின்னா வந்து நன்னெறியை நோக்கி தான் நம்ம வந்து போட்டியிடணும். ஏன்னா நம்மளோட இறுதி விதி வந்து நம்ம கடவுள் கிட்டதான் இருக்கு. நம்ம எல்லாருமே வந்து அங்கதான் போக போறோம். சோ நம்ம இங்க வந்து ஒருத்தருக்கு இன்னொருத்தர்கிட்ட நம்ம எதுக்கு சண்டை போட்டு இருக்கோமோ அதுக்கோட எல்லாத்துக்கான பதிலையும் எல்லாம் நம்மளுக்கு வந்து நம்ம கொடுப்பாங்க. இதான் சூரா 5 வசனம் 48 நம்ம வந்து படிக்கிறோம். குரான் நோ நான்சென்ஸ் புக். அதாவது குரான்ல வந்து அறிவுக்கு இது வந்து லாஜிக்கே இல்லை, இது வந்து செட் ஆகாது அப்படின்ற மாதிரி எந்த ஒரு விஷயமே வந்து எல்லா குரான்ல வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. எல்லாமே அறிவுபூர்வமா சொல்லப்பட்ட விஷயங்கள் தான். ஸோ வெளியில மக்கள் வந்து ஹதீஸ் ஃபாலோ பண்றாங்க. ஹதீஸ்ல வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு கேட்டா கொஞ்சம் சிரிப்பா வந்து இருக்கும். இது என்ன லாஜிக்கே இல்லாம இருக்கு, இது எப்படி அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவுமே இல்லாம குரான் எல்லாம் நம்மளுக்கு வந்து ரொம்ப தெளிவா அழகா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அல்லாவே ஆத்தரா இருக்கிற ஒரு புக்கை வந்து அல்லாஹ் கொடுத்த, அல்லாஹ் எழுதி, அல்லாஹ் கட்டமைச்சு நம்மளுக்கு கொடுத்த ஒரு புக்கை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒருத்தர் வந்து எப்படி வந்து சொல்ல முடியும்? ஸோ குரானை வந்து அல்லாஹ் தான் செஞ்சாங்க. அதோட ஆத்தர்ஷிப், டிவைன் ஆத்தர்ஷிப் வந்து எப்படிப்பட்டதா அதை கன்ஃபார்ம் பண்றதுக்கு தான் ரஷாத் கலிஃபா மூலியமா எல்லாம் நம்மளுக்கு வந்து 19 கூட வந்து நம்மளுக்கு வந்து சொல்லி தராங்க. ஸோ இதுல வச்சுதான் நான் கட்டமைச்சிருக்கேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியுது இது வந்து மனிதர்களாலே சாத்தியமானது கிடையாது, இது நம்மளுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம், அல்லாஹ் தான் இதை செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அது மூலியமா வந்து தெளிவா தெரியுது. ஸோ இதை பத்தி மற்ற இதெல்லாமே வந்து விளக்கம்லாம் நம்ம ரஷாத் கலிஃபா நம்மளுக்கு பின்னாடி கொடுத்துருக்கிற 19 இதை ரெஃபர் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா வந்து மேத்தமெட்டிக்கல் மிராக்கிள் பேஜ்ல போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் மேத்தமெட்டிக்கல் மிராக்கிள்ஸும் ரஷாத் கலிஃபா போட்டது குரான்ல உள்ளது எல்லாமே வந்து அதில் வந்து வரும். இந்த கடவுளை வணங்கணும் அப்படின்ற இந்த முக்கியமான கட்டளை வந்து குரான்லயும் தெளிவா வந்து விளக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த இதுக்கு உண்மைக்கு வந்து அல்லாவே வந்து சாட்சி அளிக்கிறாங்க. அதே மாதிரி கூட ஏஞ்சல்ஸும் நம்பிக்கையாளர்களும் வந்து சாட்சி அளிக்கிறாங்க அப்படின்றத நம்ம வந்து பாக்குறோம். சூரா 3 வசனம் 18. அதே மாதிரி குரான்லயும் நம்மளுக்கு வந்து சொல்றாங்க, அதாவது நிறைய இவங்க மக்கள் நினைச்சுக்கிற மாதிரி நிறைய கடவுள்கள் இருந்தாங்க அப்படின்னு சொன்னா ஒருத்தர் இன்னொருத்தரோட சண்டை போட்டிருப்பாங்க ஆட்சி அதிகாரத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு. அத வந்து சூரா 17 வசனம் 42 பாக்குறோம். சோ இதுக்கு பின்னாடி அப்ப எவல்யூஷன் ஒன்றது அப்ப இருக்கா இல்லையா, பரிணாம வளர்ச்சி அப்படின்றது இருக்கா இல்லையா, அதுக்கும் மார்க்கத்தை நம்ம எடுத்தோம் அப்படின்னா அல்லாதான் எல்லாத்தையும் படைச்சாங்க அப்படின்றத நம்ம எடுத்தோம் அப்படின்னா இந்த பரிணாம வளர்ச்சி வந்து அதுக்கு ஒத்து போகுமா போகாதா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதுக்கும் நம்மளுக்கு பதில் வந்து குரான்லயே இருக்கு. சோ இந்த பரிணாம வளர்ச்சி அப்படின்றது வந்து அல்லாஹ் டிசைன் பண்ண, அல்லாஹ் வடிவமைத்த ஒரு ப்ராசஸ் தான் அதுவும். ஸோ இது படைப்போட சேர்ந்துதான் வந்து இது வந்திருக்கு. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னா குரான்ல வந்து அல்லாஹ் வாழ்க்கை வந்து உயிரினம் வந்து தண்ணில இருந்து தான் வந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அதுதான் வந்து உண்மை. ஸோ தண்ணில தான் ஃபர்ஸ்ட் உயிரினங்கள் வந்து உருவாக ஆரம்பிச்சிச்சு. அதுல இருந்துதான் அப்புறமா அடுத்தடுத்து வந்து அல்லாஹ் வந்து உருவாக்குறாங்க. ஸோ அதனால எவல்யூஷன் பரிணாம வளர்ச்சி இருக்கு அப்படின்றதுனால இந்த மக்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி குரங்குகள் இருந்துதான் மனிதர்கள் பரிணாம வளர்ச்சி அடைந்தாங்க அப்படின்றது கிடையாது. மனிதர்கள் தனியா படைக்கப்பட்டார்கள், குரங்குகள் தனியா படைக்கப்பட்டது, ரெண்டும் தனித்தனி. சோ அது தெளிவா அல்லாஹ் சூரா 32 வசனம் 7 சொல்றாங்க. அல்லாஹ் தான் வந்து ஒன்னையும் வந்து பெர்ஃபெக்டா படைச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் படைச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அல்லாஹ் வந்து மனிதனோட படைப்பை வந்து ஆரம்பிச்சாங்க களிமண்ல இருந்து அப்படின்னு. ஸோ அல்லாஹ் வந்து ஏஞ்சல்ஸ் கிட்ட வந்து சொல்றாங்க, நான் வந்து மனிதனை வந்து
களிமண்ல இருந்து அதாவது அந்த பானைகள் செய்யக்கூடிய அந்த மாதிரி பாட்டர்ஸ் கிளேல இருந்து அந்த மாதிரி ஒரு களிமண்ல இருந்து நான் மனிதனை வந்து உருவாக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த பரிணாம வளர்ச்சி அப்படின்றது வந்து அந்தந்த இனத்திற்குள்ளதான் வந்து நடக்குமே தவிர வேற வேற இனத்திற்கு நடக்காது. உதாரணத்திற்கு இப்ப வந்து கொட்டை இருந்த ஆரஞ்சுல இருந்து கொட்டை இல்லாத ஆரஞ்சு வந்து பரிணாம வளர்ச்சி அடையலாமே தவிர ஒரு ஆப்பிள் வந்து என்னைக்குமே வந்து ஒரு ஆரஞ்சு ஆகாது. ஸோ ஒரு மீன் வந்து ஒரு பறவை ஆக முடியாது. ஒரு மங்கி ஒரு குரங்கு வந்து எப்பவுமே வந்து ஒரு மனிதனா பரிணாம வளர்ச்சி அடைய முடியாது. இத பத்தி நம்மளுக்கு இன்னும் நிறைய தகவல்கள் வேணும் அப்படின்னா நம்ம அப்பெண்டிக்ஸ் 31ல பார்த்தோம்னா அதான் நம்மளுக்கு நிறைய விளக்கங்கள் வந்து கிடைக்கும். ஸோ குரான் மற்றும் அறிவியல் அப்படின்னு நம்ம பாக்குறப்போ 1400 வருடங்களுக்கு முன்னாடி, அதாவது இருண்ட காலங்கள், அதெல்லாம் டார்க் ஏஜஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அறிவியல் இதெல்லாம் வந்து இல்லாத காலங்கள் அது. ஸோ அப்ப வந்த குரான்ல அப்ப கொடுக்கப்பட்டிருந்தாலும் அறிவியல் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து அல்லாஹ்வே நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ பிக் பேங் தியரி பத்தி, பெருவெடிப்பு கொள்கை அதை பத்தி எல்லாம் நம்ம குரான்லயே சொல்லியிருக்காங்க. எப்படி வந்து மலைகளை பூமி வந்து உருண்டாம இருக்கிறதுக்கு எப்படி எல்லாம் நான் வந்து அது மூலியமா தான் பேலன்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்றத வந்து சொல்றாங்க. அப்புறம் வானத்தை வந்து நான் எப்படி வந்து ஒரு சீலிங் மாதிரி மேல ரூஃப் மாதிரி ஆக்கி வச்சிருக்கேன் அப்படின்றத வந்து சொல்றாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க வந்து பாக்குறதே இல்லை அப்படின்னும் எல்லாம் நம்மளுக்கு வந்து கேள்வியும் அதுல வந்து கேக்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம சூரியன் சந்திரன் எல்லாம் நான் வந்து எப்படி படைச்சிருக்கேன், அதனால அது மூலியமா தான் வந்து இரவு பகல் வந்து வருது. எல்லாமே வந்து அதோட தனித்தனி சுற்றுவட்ட பாதையில வந்து சுத்திட்டு இருக்கு, அதோட ஓன் ஆர்பிட்ல வந்து இருக்கு அப்படின்றத அப்பவே வந்து குரான்ல எல்லாம் நம்மளுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ குரான் எல்லாம் நம்மளுக்கு கொடுத்ததுக்கான நோக்கம் வந்து என்ன அப்படின்னா அல்லாஹ்வை நம்ம சென்று அடையக்கூடிய பாதையை நம்மளுக்கு தெளிவாக காமிக்கிறதுக்காக தான். அல்லாஹ்க்கு நம்ம நன்றி செலுத்துறதுக்கும் அவரை வணங்குறதுக்கும் வந்து நிறைய வழிகள் வந்து இருக்கு. இதுக்கு முன்னாடி உள்ள வேதங்கள் எல்லாத்தையும் ஒவ்வொரு மாதிரி அல்லாஹ் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ சில பேர் வந்து இப்போ வெளியில குடும்பம் அவங்க பேரண்ட்ஸ் வந்து இந்த மார்க்கம் சம்மந்தப்பட்டு எதுவுமே அவங்களுக்கு சொல்லி கொடுக்காம அப்படி வந்து இது மார்க்கம் ரிலீஜன் அப்படின்ற எந்த இது டச்சுமே இல்லாம வளர்றவங்க வந்து வெறும் கிரியேஷனை வெளியே அல்லாவோட படைப்புகளை வெளியே பார்த்தே வந்து யாரோ இருக்காங்க அப்படின்றத அவங்க வந்து கண்டறியக்கூடிய மக்களும் வந்து இருக்காங்க. இப்ப நம்மள மாதிரியே வழியா நம்மளுக்கு வந்து மார்க்கம் வந்து சொல்லி கொடுக்கப்பட்டு அதுல இருந்து சரி தவறு, இது சரி இது தவறு அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சு வந்த மக்களும் வந்து இருக்காங்க. சப்மிட்டர்ஸ்க்கு வந்து எல்லாம் வந்து நற்செய்தி வந்து அளிக்கிறாங்க. சூரா 2:62. ஸோ யாரெல்லாம் அதை நம்பிக்கை கொள்றாங்களோ அவங்க வந்து ஜூஸா இருந்தாலும் சரி, யூதர்கள் இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்கள் இருந்தாலும் சரி, இல்ல மதம் மாறினவங்களா இருந்தாலும் சரி, யாரெல்லாம் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு இறுதி நாள் மீது நம்பிக்கை கொண்டு நன்னறியான ஒரு வாழ்க்கை நடத்துறாங்களோ கண்டிப்பா அல்லாஹ் கிட்ட இருந்து அவங்களுக்கான வெகுமதி கண்டிப்பா இருக்கு. அவங்க வந்து பயப்படவும் தேவையில்லை, அவங்க துக்கப்படவும் தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அல்லாஹ்வை சென்று அடைகிறதுக்கான இந்த பாதை வந்து நம்மளுக்கு ரொம்ப இலகுவான பாதையா வந்து இருக்காது. அது வந்து தடைகள் நிறைந்த பாதையா தான் வந்து இருக்கும். ஏன்னா வந்து ஷைத்தான் இருப்பான் நடுவுல. ஸோ நல்ல மக்களுக்கு பின்னாடி அவங்க வழி எடுக்கிறதுக்கு தொடர்ந்து ஷைத்தான் நம்மளால என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாமே வந்து செய்வான். ஸோ இறுதி நாள் அப்போ வந்து அல்லாஹ் கிட்ட வந்து என்ன சொல்லுவான் அப்படின்னா ஜட்ஜ்மெண்ட் வந்து சொன்னதுக்கு அப்புறமா அவன் வந்து அல்லாஹ் கிட்ட இல்ல மக்கள் கிட்ட என்ன சொல்லுவான் அப்படின்னா அல்லாஹ் தான் அவங்களுக்கு வந்து உண்மையானதை வந்து கொடுத்தாங்க, அவர் கொடுத்த சத்தியம் தான் வந்து உண்மையானது, நானும் தான் உங்களுக்கு சத்தியம் செஞ்சேன், ஆனா என்னோட சத்தியத்தை நான் இப்போ வந்து முறிக்கிறேன், எனக்கு வந்து உன் மேல எந்த சக்தியும் கிடையாது, நான் சும்மா வந்து உன்னை இன்வைட் தான் பண்ணேன், உன்னை வந்து நான் அழைக்க தான் சும்மா நான் வந்து கூப்பிட்டேன் உன்னைய, நீ வந்துட்ட, நீ என்னோட அழைப்பை ஏத்துக்கிட்ட,
அதனால நீ வந்து என்னைய சொல்லாத, நீ உன்னையே நீயே ப்ளேம் பண்ணிக்கோ. இப்ப என்ன வந்து கம்ப்ளைண்ட் பண்றனால உனக்கு வந்து இங்க வந்து எந்த உதவியும் வந்து வரப்போறது கிடையாது. உனக்கும் சரி எனக்கும் சரி எந்த இதுவுமே கிடையாது. நீ வந்து என்னைய இணைய தெய்வ இணைய வச்சதுக்கு வந்து நான் வந்து அதுக்குள்ள வந்து நான் நம்பிக்கை கொள்ளல. நம்ம எல்லாத்துக்குமே வந்து வரம்பு மீறினவங்க எல்லாத்துக்குமே வந்து வழி மீது ஒரு தண்டனை தான் இருக்கு. போய் அததான் நம்ம போய் அனுபவிக்கணும் அப்படின்னு வந்து சைத்தான் அவனோட ஃபாலோவர்ஸ் கிட்ட வந்து சொல்லிடுவான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சோ இந்த வாழ்நாள்ல வந்து சைத்தான் எவ்வளவு அவனால முடியுதோ அந்த அளவுக்கு மக்களோட அட்டென்ஷனை கடவுள் கிட்ட இருந்து திருப்புறதுக்கு தான் அவன் வந்து பார்ப்பான். ஸோ அல்லாவோட பாதையில நம்ம வந்து தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னா நம்ம அல்லா மீது நம்பிக்கை கொண்டு நம்ம தொடர்ந்து வந்து குரானை வந்து படிக்கணும். அல்லா நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதை படிச்சாதான் நம்மளால அதை வந்து ஃபாலோ பண்ண முடியும். அப்பதான் வந்து நம்ம ஷைத்தான் வந்து நம்மளை குறுக்கிடுறப்போ நம்ம செய்யற செயல்கள், நம்ம எடுக்கிற முடிவுகள் சரியா இருக்கா தவறா இருக்கா அப்படின்றத வந்து நம்ம அல்லாவோட பாதையிலேயே இருந்தோம்னா தான் நம்மளுக்கு வந்து தெரியும். இல்லைன்னா நம்ம வந்து நம்மளே நினைச்சுப்போம் நம்ம செய்யறது சரிதான் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம இதை வந்து நம்ம தவறான பாதையில நம்ம வந்து போயிடும். சோ குரான்ல வந்து நம்மளுக்கு நம்மளோட கடவுள் யாரு, நம்ம யாரை வணங்கணும் அப்படின்றத எல்லாம் நம்மளுக்கு வந்து தெளிவா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்மளோட இந்த வாழ்க்கைக்கான அர்த்தம் என்ன, நம்ம எதுக்கு இங்க வந்திருக்கோம், பர்பஸ் என்ன, இந்த உலகத்துல நம்மளோட கடமைகள் என்ன, சொர்க்கத்தை போய் அடையிறதுக்கான வழி என்ன அப்படின்றத நம்மளுக்கு வந்து எல்லாத்தையுமே வந்து சொல்லி கொடுக்குறாங்க. சூரா 51 வசனம் 56 பாக்குறோம். என்னைய படைக்கிறதுக்காக தவிர நான் வந்து மனிதர்களையும் ஜின்களையும் நான் வந்து படைக்கல. அவங்களோட படைச்சதுக்கான பர்பஸே வந்து நம்மளை எல்லாம் எதுக்கு படைக்கிறாங்களே அப்படின்னா வணங்குறதுக்காக, எல்லாம் வணங்குறதுக்காக மட்டும்தான் வந்து படைச்சிருக்காங்க. நம்ம செஞ்சுட்டு இருக்கிற மற்ற விஷயங்கள் எதுவுமே வந்து நம்மளோட வாழ்க்கையோட பர்பஸ் கிடையாது. ஸோ குரான்ல நம்மளுக்கு வந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னா நம்ம அல்லா மீது நம்பிக்கை கொண்டு அவரை மட்டும் வணங்கி நன்னறியான காரியங்கள் செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா அது நம்மளுக்கு தான் நல்லது. நம்ம வந்து நல்ல விஷயங்கள் செய்யறதுனால நம்ம வேற யாருக்கும் நம்ம வந்து நன்மை செய்யப்படுறது கிடையாது. நம்மளோட சொந்த ஆன்மாக்கு தான் அது நல்லது. ஏன்னா அல்லாவுக்கு நம்மளோட தேவை வந்து எதுவுமே கிடையாது. நமக்கு தான் வந்து நம்மளோட ரட்சகரோட தேவை வந்து இருக்கு. ஸோ நம்ம நம்ப மறுத்து போயிட்டோம் அப்படின்னா அல்லாவுக்கு நம்மளோட தேவை எதுவுமே வந்து கிடையாது. ஆனா அவரோட அடியார்கள் வந்து ஒரு தவறான முடிவு எடுக்கிறத அவர் வந்து நேசிக்கிறது இல்லை அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ நீங்க வந்து அல்லாவுக்கு அப்ரிஷியேட்டிவா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா நீங்க அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த பிளெஸிங்ஸ்க்கு நம்ம நன்றி செலுத்தணும் அப்படின்னா அல்லாஹ் வந்து சந்தோஷப்படுறாங்க. சரி நம்ம கொடுத்ததுக்கு அவன் வந்து திரும்ப நன்றி செலுத்துறான் அப்படின்றத நினைச்சு அல்லாஹ் வந்து ப்ளீஸ் ஆறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ என்னதான் அல்லாஹ் வந்து எல்லாத்தையுமே எல்லாத்தோட கண்ட்ரோலும் அல்லா கிட்டதான் இருக்கு. அல்லா நினைச்சா எல்லாரையுமே கண்ட்ரோலா வச்சிருக்கலாம், என்னதான் வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க உள்ள மனிதர்களே வந்து ஆட்சி செய்யறப்போ டிக்டேட்டர்ஷிப் அப்படின்லாம் சொல்றாங்க. அதாவது நான் தான் எல்லா இதையும் கண்ட்ரோல்ல வச்சிருப்பேன், என்னதான் இது பண்ணணும், வேற யாருக்கும் எந்த அதிகாரமும் கிடையாது, எந்த சுதந்திரமும் கிடையாதுன்னு மனிதர்களே ஒரு நாட்டை ஆட்சி செய்யறப்போ மக்களை வந்து அவ்வளவு கடுமையா வச்சிருக்கிறப்போ இவ்வளவு எல்லாத்தையும் ஆட்சி செய்யக்கூடிய ரட்சகர் வந்து எல்லாத்தையுமே சொல்லிட்டு மார்க்கத்தை வந்து சுதந்திரமும் கொடுக்குறாங்க. எல்லாத்தையுமே நான் வந்து சொல்றேன், ஆனா இதை நீ ஃபாலோ பண்ணணும்னு உனக்கு எந்த கட்டாயமே கிடையாது, உன்னோட சொந்த விதியை நீயே தேர்ந்தெடுத்துக்கலாம், நான் யாரையுமே வந்து கட்டாயப்படுத்தல அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ மார்க்கத்துல வந்து எந்த விதமான கட்டாயமே கிடையாது. உங்களுக்கு சரி தப்பு என்னன்னு சொல்லியாச்சு, சைத்தான் என்ன பண்ண போறான்றதையும் வந்து சொல்லியாச்சு. யாரெல்லாம் சைத்தானை விட்டுட்டு இந்த சைடு வரீங்களோ அவங்கெல்லாம் வந்து தப்பிச்சிங்க.
அதோட பிடி வந்து ரொம்ப உறுதியான பிடி, கடவுள பிடிச்சிருக்கிறது. அது வந்து என்றைக்குமே வந்து உடையவே உடையாது. அல்லா தான் வந்து எல்லாத்தையுமே கேட்டுக்கொண்டு இருக்கிறார். அவர் தான் வந்து எல்லாத்தையும் அறிந்தவரா வந்து இருக்காரு. ஸோ மனிதர்களுக்கு வந்து மனிதர்களுக்கே அந்த ஈகோ வந்து இருக்கு. நீ சொல்றதுனா நான் சொல்றதுதான் சட்டம், நான் சொல்றதுதான் செய்யணும் அப்படின்னு ஆட்சியாளர்களுக்கு கொஞ்சோண்டு இடத்த ஆளும்போதே அவங்களுக்கு அவ்வளோ ஈகோவும் கண்ட்ரோலும் இருக்கிறப்போ, இவ்வளோ பெரிய ரட்சகர் வந்து என்னதான் வணங்கி ஆகணும் அப்படின்னு வந்து சொல்லாம, உன் இஷ்டம், நீ வந்து உன்கிட்ட நான் சொல்லிட்டேன், நீ வணங்குனா வணங்கு, வணங்காட்டி போ அப்படின்னு வந்து ஃப்ரீ ஆப்ஷன், ஃப்ரீ வில்ல வந்து எல்லாம் வந்து கொடுத்துட்றாங்க. நம்மளோட ரட்சகரை நம்ம வந்து நம்ம நம்ம அவரோட படைப்புகளை பார்த்தே அவரோட படைப்புகளே நம்மளால வந்து அதையே வந்து ஃபுல்லா இமேஜின் பண்ணி கற்பனை செஞ்சு நம்மளால வந்து பார்க்க முடியாது. அப்படிப்பட்டப்போ அதை படைச்சவர் எப்படி இருப்பாரு அப்படின்றது வந்து நம்மளால வார்த்தைகளாலேயோ விவரிக்கவே வந்து முடியாது. நம்மளால நினைச்சு கூட பார்க்க வந்து முடியாது. அவருக்கு வந்து யாருமே தேவையில்லை, எந்த ஒரு துணையும் தேவையில்லை, யாருமே வந்து தேவையே கிடையாது. வானத்துல இருக்கிறதும் சரி, பூமியில இருக்கிறதும் சரி, எல்லாமே எல்லா விஷயங்களும் அவரை தான் வந்து துதித்து கொண்டு இருக்கு. அல்லாவோட மகிமையை நம்மளால வந்து என்னைக்குமே வந்து அளவிட்டு வந்து பார்க்கவே முடியாது. சோ இந்த மொத்த பூமியும் வந்து மொத்த இந்த யூனிவர்ஸே எல்லாம் வந்து கையில தானே வச்சிருக்கேன் அப்படின்னு வந்து ரைட் ஹேண்ட்ல தான் வந்து வச்சிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. நம்ம வந்து நினைச்ச கூட பார்க்க முடியாத அளவுக்கு மகிமையுடைய நம்மளோட ரட்சகர், அவருக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். ஸோ எந்த துணைகள் எனக்கு வந்து ஒரு துணை வேணும் அப்படின்னு சொல்றதை விட அவர் வந்து மிகவும் வந்து உயர்ந்தவர். அவர் தான் இந்த 7 பிரபஞ்சங்களையும் அடுக்கடுக்கா வந்து படைச்சிருக்காரு. இதுல வந்து நீங்க ஏதாச்சும் ஒரு குறைய கண்டுபிடிச்சிருங்க பார்ப்போம் அப்படின்னு வந்து கேக்குறாங்க. அப்புறம் பாருங்க, திரும்பி பாருங்க, ஏதாச்சும் உங்களுக்கு வந்து குறை தெரியுதா அப்படின்னு பாருங்க. திரும்பி திரும்பி பாருங்க. உங்க கண்கள் தான் வந்து தோல்வியுற்று டயர்டாயி உங்க கண்ணு தான் திரும்பி வருமே தவிர ரட்சகரோட படைப்புல வந்து உன்னால ஒரு குறையும் காண முடியாது அப்படின்னு சூரா 67ல 3ல இருந்து 4ல வந்து நம்ம பாக்குறோம். சோ எப்போ நம்மளோட கடவுள் ஒன்னாகுறாங்களோ, எப்போ நம்மளோட மார்க்கம் ஒன்னாகுதோ, அப்போ அதாவது சப்மிட்டர்ஸ்குள்ள ஆர்குமெண்ட் அப்படின்றது வந்து இருக்கக்கூடாது. ஏன்னா நம்மளோட கடவுள் நம்மளோட கடவுள் ஒண்ணுதான், நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய மார்க்கம் ஒண்ணுதான், நம்ம இங்க இருக்கிறதுக்கான நோக்கம் ஒண்ணுதான், சென்றடைய போற இடமும் ஒண்ணுதான். ஸோ எல்லாமே ஒண்ணா இருக்கிறப்போ எண்ணங்களும் வந்து ஒரே மாதிரிதான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்கவுங்களோட செயல்கள் அவங்கவுங்களுக்கு. ஸோ உங்களுக்கு குரான் படி எது நல்லது சரின்னு படுதோ அதை அவங்கவுங்க ஃபாலோ பண்ணிட்டு போக வேண்டியதுதான். அதுல வர கருத்து வேறுபாடுகள் இது எல்லாத்துக்குமே வந்து தீர்ப்பளிக்கக்கூடியவரா வந்து கடவுள் வந்து போதுமானவர். அதுக்கு எல்லாத்துக்கும் விளக்கம் அல்லாவே தரேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஆர்டிக்கிளோட ஆத்தர் பேர் வந்து அப்துல்லா.